பாலிவுட் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளவா ஆக்ஷன் படங்களாக வராது. வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது உலக அளவில் மிகப்பெரிய வசூலை குவிக்கும். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து இந்த ரொமான்டிக் படங்களை எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த 2000 காலகட்டத்திலலாம். ஆனால் அந்த டைம் ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்த படம் அப்படின்னு பார்த்தா அது தூம் அப்படிங்கிற படம் தான். அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம், சூப்பர் வில்லனிசம் சொல்லலாம். இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஹிந்தி சினிமா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே பார்த்திங்கன்னா அந்த படத்தை ஆச்சரியமாக பார்த்துச்சு. ஸோ அந்த படத்தோட அதிரி புதிரி வெற்றிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தூம் 2, தூம் 3 இப்படி விதவிதமான பாகங்கள்லாம் வந்து நம்ம அமீர் கான் கூட பட்டையை கிளப்பிப்பார் இரட்டை வேடங்களில். இப்போது தூம் 4 படம் ஆரம்பிக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வில்லனா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா தான் நடிக்க போகிறாரு. அதற்குரிய எல்லா பேச்சுவார்த்தைகளும் முடிந்து அது கடைசி ஸ்டேஜில் இருக்குது. கிட்டத்தட்ட சம்பளம் மற்ற டேட்ஸ் இந்த விவகாரமாக தான் இருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தில் தூம் 4ல் நம்ம சூர்யா அவர்கள் பார்த்திங்கன்னா வில்லன் நடிக்கிறாரு. இப்போ இந்த படத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த படத்தில் நமக்கே தெரியும் சாதாரண வில்லனாக சூர்யா நடிக்க கமிட் ஆகவே மாட்டார். சூர்யாவை இந்த கேரக்டருக்கு தேர்ந்ததுக்கு மிக முக்கிய காரணம் கமல் நடித்த லோகேஷ் இயக்கிய விக்ரம் 2 தான். ஏன்னா அதில் தான் ரோலக்ஸாக மனுஷன் 5 நிமிஷத்தில் ஒட்டுமொத்த பேரையும் தட்டிட்டு போயிட்டார். ஸோ அந்த அளவுக்கு மிரட்டலான வில்லனாக இருந்தார். ஸோ இதை பார்த்தங்காட்டி தான் நம்ம யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸ்க்கு சூர்யாவையே இந்த படத்தில் வில்லனாக நடிக்க வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற டாக் வர இப்போது அது கிட்டத்தட்ட ஃபைனல் ஆயிடுச்சு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், சூர்யா இந்த படத்தில் வில்லனாக நடித்தா அவரு தான் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மிரட்டி எடுத்துடுவார். ஸோ பொறுத்து பார்ப்போம். விக்ரம் 2ல் ரோலக்ஸாவே வெறும் 5 நிமிஷத்துலேயே அப்படி ஸ்கோர் பண்ணவர் ஒரு படம் முழுக்க வில்லன் அடிக்கார் அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லை. ஸோ சூர்யாவுக்கு இந்திய சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாவே கொண்டாடக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த தூம் 4 படத்தின் மூலம் உறுதியாக சொல்லலாம்.